ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குட் வைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சீரிஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த குட் வைஃப் வெப்சீரிஸ் வந்துட்டு என்ன கேட்டால் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? சரி, அதோட கதை என்ன அண்ட் அது என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க அண்ட் என்ன இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. இதோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு குட் ஒய்ஃப். ஓகே, ஸோ இவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு இவரோட ஹஸ்பண்ட் இவங்களுக்கு வந்துட்டு தெரியாதனமா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. அதை ஒருத்தங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அண்ட் அதை மார்க்கிங் பண்ணி அதை மார்ஃபிங் பண்ணி அண்ட் அதை வந்துட்டு நிறைய விஷயத்துல வந்துட்டு மாட்டி விட்டு இவரை போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிடுவாங்க. தள்ளினதுக்கு அப்புறம் தன்னோட புருஷனை காப்பாத்துனாங்களா காப்பாத்தலையா அதுதான் கதையான்னு கேட்டா அது இல்லை. அதை தாண்டி தன்னோட ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட இல்லைன்னாலும் நாம எப்படி இருக்கிறோம், நம்ம குழந்தைகள் நம்ம எப்படி பாத்துக்கிறோம், அவர் நியாயமானவர் தான், அது கண்டிப்பா அவர் வந்துட்டு திரும்ப வந்துருவாரு அப்படி மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா இவங்க வந்துட்டு இவங்களோட ஹஸ்பண்டோட கேஸை இவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு லாயர். ஓகே, ஸோ ஹஸ்பண்டும் ஒரு லாயர் தான், பட் அரசியல் பின்னணியில் இருக்காரு. ஒய்ஃபும் ஒரு லாயர். பட் ஆனா லாயர் அப்படிங்கிற ஒரு கருத்துல வந்துட்டு இவங்க தன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பா இருந்துச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூடி மறைக்கிறதுக்கு நான் உங்க பொண்ணு மாடியில உட்காந்து ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. 6 எபிசோடு கிட்ட எல்லாமே வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் 35-40 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது நிறைய செக்ஷன்ல வந்துட்டு ஒரு நல்ல பெண் குட் ஒய்ஃப், ஓகே, நல்ல பெண்மணி ஒரு செக்ஷன்ல வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அழு, கண்ணீர் விடு, என்னை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை, என்னை கொன்றுவாங்க, நான் ஜெயில இருக்கேன் அண்ட் அவங்க மாமாவா அத்தாவோ இவனு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனும் சொல்லிட்டு இருப்பான் இவங்ககிட்ட, நீ இது மாதிரி பண்ணுமா, இல்லைன்னா உங்க புருஷனை காப்பாற்றவே முடியாது, ப்ளீஸ் இது மாதிரி பண்ணுமா. வாய்ப்பே இல்லை, நீ ஒரு லாயர் தானே, நானும் ஒரு லாயர் தானே, உனக்கு என்னன்னு தெரியாதா, உனக்கு புரியாதா அவங்க மாதிரி அவங்க திட்டி அவங்க வந்துட்டு துரத்தி விட்டுருவாரு, நீ அங்கே போடா அப்படின்ட்டு. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் இல்லாம, ஏன்னா எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சீஸ் பண்ணி பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால எந்த சம்பாத்தியமும் இல்லை. ஸோ இவங்க வந்து ஒரு லாயரா வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கு. திடீர்னு வந்துட்டு இவரோட டவுட் போடுவாரு. அந்த ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டருக்குல டவுட் போடுவார். என்ன பண்ணாந்துட்டு, உனக்கு யாரோ ஒருத்தன் கிடைச்சிருக்கா நாமே, அப்படியா, புத்தி 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 அப்படின்னு வந்து இவங்க திட்டிட்டு இருப்பாங்க. உன்னோட புத்தி வந்து செருப்பெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு, இதனால இவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இங்க வந்துட்டு பிரச்சனை என்ன பண்ணாந்துட்டு, அவங்க என்ன தப்பு வேணா பண்ணலாம், நாம எந்த தப்பும் பண்ணக்கூடாதான். இதுதான் இங்க இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மேட்டர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இவங்க வந்து நிறைய கேசஸ்ல வந்துட்டு வின் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய கேஸ் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2 கேசஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த 2 கேசஸ்ல வந்துட்டு இவங்க வின் ஆகுற மாதிரி கொண்டு போவாங்க, வின் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு ஹாஸ்டல்ல வந்துட்டு சண்டை போட்டதுல ஒரு பசங்க வந்துட்டு பசங்களே அடிச்சு கொள்றது அண்ட் ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு இந்த கருமுட்டையை வந்துட்டு விற்கிறது, கருமுட்டையை வளர்ச்சி அடை வச்சு அதை வந்துட்டு செக்ஸ்லயே இருக்கணும், அப்பதான் வந்துட்டு இது விற்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொந்த தகப்பனே, லைக் அனதர் பேரண்ட், ஸ்டெப் ஃபாதரே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மாதிரி அபியூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்கான இந்த மாதிரி தண்டனை இருக்குது, நீ என்னதான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலுமே வந்துட்டு அதுக்கான தண்டனை உங்களுக்கு இருக்குது அப்படி மாதிரி இருந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ள காமிப்பாங்க. அந்த கேசஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கான கேஸை வந்துட்டு இவங்க ஜெயிக்காம போயிட்டாங்களே, இல்லை தோக்க மாட்டாங்க, அதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டுறாங்களே, அப்போ உண்மைதானோ அப்படி மாதிரி இருக்கும். ஏன்னா சொந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேக் போட்டோஸ், ஏஐ ஜென்ரேட்டட் போட்டோஸ் எல்லாம் வரும். இந்த ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி, படுத்துட்டு இருக்கிற மாதிரி, தூங்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏஐ ஆட்கொள்ற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்ப அந்த இதுல வந்துட்டு நிறைய வித்தியாசமான ஒரு ஸ்பெக்கான போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு இந்த 2 குழந்தை இருக்காங்க. ஸோ அவங்க பாதிக்கப்படுவாங்க ஸ்கூல்ல வெளியில நடக்கும்போது. ஸோ ரொம்ப பாதிக்குவாங்க. அந்த இடத்துல இவங்க எப்படி வெளில வந்தாங்க, அதுல நிறைய விஷயங்கள் காமிப்பாங்க. அப்படிதானே? அப்பா நிஜமாலே இதை தப்பு பண்ணிட்டாரா? இப்படி இவங்க வந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு கேரக்டர், லைக் வந்துட்டு ஆரி இருக்காருல்ல, நம்ம பிக் பாஸ்ல வந்துட்டு வின் ஆனாரு. ஸோ அந்த ஆரி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு இதில் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரோட இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய எக்ஸ் லவர் மாதிரி.
அப்போ அவங்க தான் இந்த வேலையை வந்துட்டு இவங்களுக்கு ஹையர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க தனியாக இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் வரும். ஸோ அந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணுவாங்களா மாட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது வந்துட்டு அவங்க இல்லை, வாய்ப்பு இல்லை, என்னால் முடியாது அப்படி மாதிரி வந்துட்டு தப்பிச்சு வந்துடுவாங்க. ஸோ அதை தாண்டி வந்துட்டு கிளைமேக்ஸ் செஷனில் வந்துட்டு ஒரு சீன் காமிப்பாங்க. அதோட வந்துட்டு சீசன் 2க்கான லீடும் கொடுப்பாங்க. தன்னோட ஹஸ்பண்டையும் காப்பாற்றுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் தப்பு பண்ணலாம், ஆனால் நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற வந்துட்டு நமக்கு தான் தெரியும். நம்ம தான் அப்படி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த வந்துட்டு காமிச்சது தான் குட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்துட்டு ஒரு 6 எபிசோடு கிட்ட வரும். ஸோ 30 minutes அண்ட் 45 minutes அண்ட் 25 minutes சம்திங். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீன்ஸ் நான் உங்கள் மாஸ்டர்.